Happy morning, children. Today we will discuss about fundamental particles. அதில் cathode rays பற்றி தான் பார்க்க போகிறோம். This is discharge tube. இதான் வந்து discharge tube. இது 2 electrodsனால கன்சிஸ்ட் ஆகிருக்கும். 2 metal electrodes இதனால தான் இந்த discharge tube கன்சிஸ்ட் ஆகிருக்கு. ஒரு சைடு வந்து ஆனோடு இருக்குது. இது ஒரு எலக்ட்ரோடு, இங்கே ஒரு எலக்ட்ரோடு இருக்குது. இது கேத்தோடு. இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் சடன், இந்த இடத்துக்கிட்ட சடன் விசிபிள் ரேஸ் வந்து ட்ராவல் ஆகும். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சில கதிர்கள் இங்கே ட்ராவல் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா க்ரூக்ஸ் ரேஸ் ஆர் கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கேத்தோட் ரேஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்கள், இதான் வந்து டிஸ்சார்ஜ் டியூபு. இதுக்கு பேர் தான் டிஸ்சார்ஜ் டியூபு. இந்த ஒரு எண்டில் ஒரு எலக்ட்ரோடு இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரோடு இருக்குது. இந்த ரெண்டு எலக்ட்ரோடுமே சீல்ட் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக மூடப்பட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரோடும் எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா இங்கே பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கு, ஹை வோல்டேஜ் பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து வேக்யூம் டியூப். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை தான் டிஸ்சார்ஜ் டியூப்னு சொல்லலாம், இல்லை கேத்தோடு ரே டியூப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கேத்தோடு ரே டியூப் வந்து நெகட்டிவ் டெர்மினல் பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கு. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க கேத்தோடு அப்படின்னும், ஆனோடு இருக்கு இல்லையா, இது வந்து பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆனோடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் குரூக் ரேஸ் ஆர் கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைடு டியூப் வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா பம்ப்பு கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பம்ப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பம்ப் யூஸ் ஆகுது. ஓகே, தென் இதை தான் லேட்டாக நம்ம என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ எப்படி அந்த இன்பிட்வீனில் ரேஸ் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத இந்த இமேஜில் பாருங்கள். ட்ராவல் ஆகிட்டுருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். கேத்தோட் ரேஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேத்தோட் ரேஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணுது. தென் கேத்தோட் ரேஸ் எல்லாம் வந்து ஒரு துகள்களால் உருவாக்கப்பட்டவை. இதெல்லாம் என்ன, இந்த கேத்தோட் ரேஸ் வந்து அதுக்குன்னு ஒரு மோஷன் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். கேத்தோட் ரேஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலேயோ இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலேயோ ரிப்பல் ஆகும். இதுதான் வந்து கேத்தோட் ரேஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.